وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி தற்பெருமை கொள்ளுதல் என்கின்ற ஒரு செய்தி நாம் பார்க்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய மார்க்கம் இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் நம்முடைய நற்குணத்தையும் நற்பண்புகளை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நற்பண்புகளும் நற்செயலும் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும், தீய குணங்களும் தீய செயல்களும் நம்மை நரகத்துக்கு அழைத்து செல்லும் என்று மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. அதுபோல மனிதர்கள் மத்தியில் காணப்படுகின்ற தீய குணங்களில் மிக முக்கியமானது, முதன்மையான இடத்தை குறிப்பது தற்பெருமையாகும். தன்னை உயர்வாக கருதி பிறரை அவன் இழிவாக தாழ்வாக கருதக்கூடிய குணம். இந்த தற்பெருமை குறித்து மார்க்கம் நமக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக பெருமை என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவன்தான் பெருமைக்கு உரியவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடும் போது வலகுல் கிப்ரியா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்ல், வானங்களிலும் பூமியிலும் பெருமை அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இந்த வானங்களில் உள்ள பெருமையும் பூமியில் உள்ள பெருமையும் யாருக்கு உரித்தானது என்றால் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் உரித்தானது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். ஷைத்தான் தற்பெருமை கொண்டான், அதனால் அவன் இழிந்தான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். ஷைத்தான் ஆதமுக்கு பணியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடும் போது மாணவர்கள் அனைவரும் பணிந்தனர். ஷைத்தான் பணிய மறுத்தான். தன்னை குறித்து தற்பெருமையை கொண்டான், தன்னுடைய படைப்பை குறித்து அவன் பெருமிதம் கொண்டான், அதனால் அவன் இழிவடைந்தான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அதே போலதான் மனிதர்கள் தற்பெருமை கொள்வதனால் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான விளைவு, ஒரு மனிதன் சக மனிதனை மதிப்பதில்லை, அதே போல அவன் உண்மையை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இந்த உலகில் வாழ்ந்த ஃபிர்அவுன், ஹாமான், காரூன் போன்றவர்களுக்கெல்லாம் நேர்வழி வந்தும் அவர்கள் அந்த நேர்வழி விட்டு அவர்கள் வழிகட்டுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் தற்பெருமை கொண்டதான் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இறுதியில் அவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அறிஞர் லுக்மானுடைய அறிவுரையை நமக்கு எடுத்துக்காட்டாக கூறுகிறான். அறிஞர் லுக்மான் தன்னுடைய மகனுக்கு கூறுகின்ற அறிவுரைகள் மிக முக்கியமானது. என் அருமை மகனே, மனிதர்களை விட்டு உனது முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, பூமியில் கர்வமாக நடக்காதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முகத்தாலின் ஃபஹூர், தற்பெருமையும் கர்வம் கொண்டு பெருமை அடிக்கும் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் லுக்மானுடைய அறிவுரையிலிருந்து நமக்கு எடுத்துக்காட்டுவதை கூறுவதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்பெருமையை குறித்து நமக்கு விளக்குகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் 147வது செய்தி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் அணு அளவும் தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள். மனிதர்கள் உள்ளத்தில் அணு அளவு தற்பெருமை இருந்தாலும் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது என்று கூறினார்கள். அப்போது ஒரு மனிதர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, தனது ஆடை அழகாக இருக்க வேண்டும், தன்னுடைய காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் விரும்புகிறார், இது தற்பெருமையில் சேருமா என்று அந்த மனிதர் கேட்கிறார். நல்ல ஆடை அணிவது, நல்ல காலணிகளை அணிவது, நல்ல வீடுகளில் வசிப்பது, அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை அவன் பயன்படுத்துவதை குறித்து அந்த மனிதர் கேட்டார். இதெல்லாம் தற்பெருமையில் சேருமா என்று அந்த மனிதர் கேட்டார். அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்பு ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகைத்தான் விரும்புகிறான். ஒரு மனிதன் தன்னை அலங்கரித்துக் கொள்வது, நல்ல ஆடை அணிவது, இதுவெல்லாம் பெருமையில் சேராது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்பு ஜமால் அல் கிப்ர், பெருமை என்பது, தற்பெருமை என்பது பத்ருல் ஹக், உண்மை எடுத்துரைக்கும் போது அது ஆணவத்தோடு மறுப்பது, வகமதுன் நாஸ், மக்களை இழிவாக கருதுவது, இதுதான் தற்பெருமையாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். மனிதனுக்கு உண்மையை எடுத்துரைக்கும் போது அது ஆணவத்தோடு அந்த உண்மை என்று அறிந்து மறுப்பது, தன்னை விட கீழ்நிலையில் உள்ள மக்களை காணும் போது அவன் இழிவாக கருதுவது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இதுதான் தற்பெருமையினுடைய அடையாளம். யாருடைய உள்ளத்தில் இது அணு அளவு இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். மனிதனை நரகத்தில் தள்ளக்கூடிய தீய பண்புகளில் முதன்மையான இடம் அந்த தற்பெருமை என்பதை இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கிறது. அந்த தற்பெருமையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் கூறுகிறது. அதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.